ஓம் நம சிவாய. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? அதாவது 12 ஜோதிலிங்கம் சொல்லுவாங்க. அந்த 12 ஜோதிலிங்கத்தில் இரண்டாவது ஜோதிலிங்கமான ஸ்ரீசைலம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜோதிர்லிங்கத்தினுடைய ஐயாவுடைய பேர் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம். அதாவது ஆதிசங்கரர் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தில் இந்த இடம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் இவங்க எல்லாரோட பாடல்கள்லையும் இந்த ஸ்ரீசைலம் இடம் பிடிச்சு. ஆமாம், மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தேவாரத்துலேயும் கூட இடம் பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த ஆலயத்தினுடைய மதிர்ச்சுவரில் உங்களுக்கு என்ன தெரியுது? யானைகள், படை வீரர்கள், இறைவனுடைய சிலைகள், அதனுடைய அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா லிங்கம், நாகத்தினுடைய படங்கள் எல்லாமே இருக்குது. இது இவ்வளோ பெரிய மதிர்ச்சுவர் எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா 1677 ஆண்டு மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இது வடக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு. அவர் கட்டிய கோபுரம் தான், அவர் கட்டின கோபுரம் தான் இது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் கோவிலுக்கு வர்றோம், சாமி கும்பிடுறோம், போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை லதா கலெக்ட் பண்ணி கொண்டு இவ்வளவும் நம்மளுக்காக தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க மூலமாக நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இப்போவும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. வடபுறம் நோக்கிய கோபுரம் அது மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்கள் கட்டியது. காந்த கந்த புராணத்தில் சிலை கண்டம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. இங்கே இருக்கிற சிலைங்களை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் இது எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னு. இங்கே பாருங்களேன், நேராக சிவாஜி கோபுரம் அப்படின்னு அந்த கோபுரத்துக்கு போர்டே போட்டு வச்சுருக்குறாங்க. அதாவது 7ஆம் 9ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழ் நாயன்மார்கள் இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்காங்க. ஜெகத்குரு ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி அப்படின்ற சமஸ்கிருத நூலை இந்த ஆலயத்தில் வைத்து எழுதியதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறது. பார்த்தீங்களா, குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகங்கள், பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த மதில்கள்லேயே அந்த காலத்துலேயே அவ்வளோ உணர்ச்சி, அதாவது பக்தி பரவசத்தோடு செதுக்கி இருக்காங்க. இந்த கோவிலுடைய சுவர் பார்த்திங்கன்னா சுற்றியும் எத்தனை அடி உயரம் தெரியுங்களா? அதாவது கிட்டத்தட்ட 20 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றியுமே 2121 அடி நீளமுடைய கோட்டை சுவர் மாதிரி இந்த கோவிலினுடைய திருச்சுற்று மதில்கள் இருக்குது. இந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஏராளமான 4 பக்கமுமே இதே மாதிரி சிலைகளை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே தங்கத்தால் ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா? அங்கே காமிச்சது வேறு, ஆனால் இங்கே காமிக்கிறது ஐயா சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் இருக்கிற மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் இருக்கிற அந்த இடமான தங்க கோபுரம். அது பார்த்துக்கிட்டிங்களா? ஓம் நம சிவாய. இந்த ஆலயத்துக்கு 4 திசையிலுமே 4 வித கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த கோபுரம் கிருஷ்ணராய கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வடக்கு திசை பார்த்த இந்த கோபுரம் மராட்டிய மன்னன், அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மராட்டிய மன்னன் சிவாஜி அவர்களால் கட்டப்பட்டது.
மேற்கு புறம் இருக்கிற கோபுரத்தோட பேர் என்ன தெரியுமா? பிரம்மானந்த ராய கோபுரம். அதாவது இது வந்து 1966 ஆலய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. உள்ளங்க நீங்கள் தங்க கோபுரம் பார்த்தீங்கல்ல, அந்த கோபுரம் வந்து அந்த தங்க கலசம், அந்த கோபுரம் வந்து யார் கட்டப்பட்டது அப்படின்னா காக்கத்திய மன்னரான அவருடைய சகோதரியான மயிலம்மாள் அப்படின்றவங்க தான் அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் ஆலயத்தில் 4 கோபுரம் இருக்குது, 4 கோபுரம் இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் சொன்னான்ல. இப்போ அது என்னென்னு பாருங்கள். அங்கே பாருங்களேன், அந்த இடத்துல பாருங்கள், அந்த மரத்துக்கு நடுவில் ஒன்று இருக்கா, அங்கே ஒன்று இருக்கா 2, அங்கே ஒன்று இருக்கா 3, இங்கே ஒன்று இருக்கா 4. அப்படியே இங்கே வாங்க, தெப்பக்குளம் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, மகா சிவராத்திரி விழாவை எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இங்கே இன்னும் சிறப்பாக, அதாவது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன ஆலயத்தில் ஜோதிர்லிங்க தரிசனத்திற்காக சிவராத்திரி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அது மட்டும் இல்ல, இங்க பார்வதி தேவியும் கூட இருக்கிறதுனால ஆமாம், அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருமணம் நாள் நடந்த நாள் இருக்காது. ஆமாம், சிவராத்திரின்றது வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி மாதாவுக்கும் திருமணம் நடந்த நாள். இப்போ 2 பேரும் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்கன்னா சும்மாவா? அந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஸ்ரீசைலத்தில் வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப பெரிய திருவிழா. நான் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், அது எனக்கு எந்த அளவுக்கு இதுன்றது தெரியாது. அதாவது இந்த ஸ்ரீசைலம் ஆலயத்துக்கு வரும் பொழுது மறுபிறவி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படியா? அதை மறுபிறவி இருக்காதுன்றதுனால தான் நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம். அதனால் வேண்டான்றவங்கெல்லாம் இங்கே வந்துடணும், சரியா? இது வர்றதுக்கு வழி ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, நாங்கள் முதல்ல நினச்சோம் சென்னையிலேருந்து வரைக்கும் ஹைதராபாத்தெல்லாம் போகணுன்னு. அவ்வளோ சீனே இல்லைங்க. ஹைதராபாத்துக்கு போய் அங்கேருந்து 250 கிலோமீட்டர் காரில் வரணும்னு அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு காரை பிடிச்சோம், இல்லை ஒரு பஸ்ஸையே பிடிச்சோன்னு வைங்களேன், எப்படி வரோம் தெரியுமா? சென்னையிலேருந்து தடா வழியாக வந்து குண்டூர் வழியாக வந்து குண்டூர்லேருந்து அப்படி லெஃப்ட் திரும்பி அப்படியே வந்தோம்னா 400 சில்லற கிலோமீட்டர் தான். 483 கிலோமீட்டர் தான் இந்த ஸ்ரீசைலம் ஆலயம் இருக்கிற இடம். நமக்கு ரொம்ப பக்கம் சென்னையிலேருந்து. அதனால் யாருமே யோசிக்க வேண்டாம், சுற்றி வளைச்சி வரணுமா, நேராகவே வரலாம். நேராக போன்ற மாதிரி சிவபெருமான் நேராக நம்மளை இங்கே கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து வர 235 கிலோமீட்டர் ரொம்ப சுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயமும் இங்கே சொல்லிடுறோம். ஆண்கள் எந்த காரணத்தை கொண்டு வரும் பொழுது பேண்ட்டு சட்டை போட்டு உள்ள அலவுடு கிடையாது. ஆண்களுக்கு மட்டும் வந்து வேஷ்டி தான் போடணும், மேலே சட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் வர்ற ஆண்கள் வந்து வேஷ்டி மட்டுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மற்றபடி வெளியில எல்லாம் நார்மலாக இருந்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஐயோ வேஷ்டி இல்லையான்னுலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது. இது கூட இன்னொரு திருப்பதி ஆகிறதுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரம் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு பெற்று க்ரௌட் பக்த ஜனங்களுடைய கூட்டம் நிறைய இருக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் 300 ருபீஸு, அப்புறம் 200 ருபீஸு, அப்புறம் 150 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்ஸில், அதாவது 5லேருந்து ஒரு 8 மணி வரை இந்த மாதிரி பிரேக் தர்ஷன் நம்ம திருப்பதி மாதிரியே பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிறப்பு இங்கே வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 500 ரூபா டிக்கெட் வாங்கணும்னு வைங்களேன், நேராக கருவறைக்குள்ளேயே போய் ஈசனை மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை நம்ம தடவி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம், அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வரலாம். அந்த ஒரு வசதி இந்த ஆலயத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் இது வந்து 2வது ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், மறுபிறவி கிடையாது, ஓகேங்களா? அதை நம்பணும். அதனால அப்புறம் 300 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா டிக்கெட் வந்து பிரேக் தர்ஷன் தான். ஆனால் அது வெளியில இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொது ஜனங்கள் வந்து வர்றதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த தரிசனம்லாம் இல்லை. டிக்கெட் வாங்குறவங்க காலையில் 5 மணிக்கெல்லாம் வாங்கிடணும், சரியா? அப்போ கோவிலுக்கு எப்படி வரணும்னு வழி சொல்லிட்டோம். எந்த மாதிரி ஆதார் கார்டு முக்கியம், டிக்கெட் ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு, அப்புறம் ட்ரெஸ் நம்ம எப்படி வரணும், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் இந்த எபிசோடு பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஸ்ரீசைலம் கோவில்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்து போனோம்னா ஒரு அழகான ஆறு வருதுங்க. இந்த ஆத்துக்கு பேர் வந்து
கிருஷ்ணா ஆறு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பாதாள கங்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதாள கங்கை நதி அடையறதுக்கு 180 படியில இருந்து 200 படி கீழே இறங்கி நடந்து போனோங்க. கீழே இருக்கிற இந்த கிருஷ்ணா நதிக்கு ரோப் கார் மூலியமாவும் நம்ம போகலாம். இந்த கிருஷ்ணா நதியில படகு சவாரியும் செய்யறாங்க. 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரையும் வசூல் பண்றாங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இந்த படகு சவாரியை யாருமே மிஸ் பண்ணாதீங்க.